ரைட், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து விளங்கும். கிரிப்டோவில் வந்துட்டு டேஸ், இயர்ஸ், டிகார்ட்ஸ்ன்னு சொல்லி 3 ஆப்ஷன் வந்து விளங்கும். இது வந்து ஆல்ரெடி கிரிப்டோ ஃபீல்டு இருக்கிறவங்களுக்கு வந்து மேபி இதை பார்த்தோன்னே குயிக்காக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஸோ தெரியாதவங்க இந்த வீடியோ பாருங்கள், தெரிஞ்சவங்க இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணுங்கள். ஓகே, அதோட இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோ ஏப்ரலுக்கான கிவ்வே பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து சொல்லியிருக்குன்னு. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக அப்படியே பாருங்கள். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரிப்டோவில் வந்துட்டு நிறைய பேர் வந்து என்ன செஞ்சுப்பாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ இதில் வந்து நம்ம இன்வெஸ்டர்ஸை பற்றி திங்க் பண்ணணும். அதாவது லாங் டேர்மு ஹோல்ட் பண்ணுறவங்களுக்கு என்ன மாதிரியான அட்வான்டேஜ் இருக்குன்ற விஷயத்தை வந்து நம்ம பார்ப்போம். இதில் வந்து பார்த்தீங்க சொன்னால் நீங்கள் நேற்று ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நேற்று பிட்காயின் வந்து ஒரு $1,000 நேற்று பிட்காயின் வாங்கியிருக்கீங்கன்னு சொன்னால் நேற்று ஒரு $80,000 போகுது. இன்றைக்கி ஒரு $78,000 பிட்காயின் இருக்குன்னு சொன்னால் $2,000 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்யும், மைனஸில் இருக்கும், ஃப்ளோட்டிங் லாஸில் வந்து இருக்கும். அது லாஸ் இல்லை, ஃப்ளோட்டிங் லாஸ் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பிகாஸ் நேற்று வாங்கினீங்க இன்றைக்கி மார்க்கெட் டவுன் ஆகி. ஸோ அது டேஸில் இருக்கிற இன்ஃப்ளேஷன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க சொன்னால் நீங்கள் இயர்ஸில் வந்து பார்ப்பீங்க சொன்னால் இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போன வருஷம் ஒரு பிட்காயின் வந்து $2,000 வாங்கியிருப்பீங்கன்னு சொன்னால் இந்த வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்துட்டு உங்களுக்கு ஒரு $4,000 $5,000 உங்களுக்கு ப்ராஃபிட் இருந்தீங்க. பிகாஸ் போன வருஷம் வந்துட்டு ஒரு $60,000 இருந்தது, இப்போ $80,000 இருக்குது. அப்போ என்ன செஞ்சு மார்க்கெட் வந்து ஏறி இருக்குது. அதே மாதிரி நீங்கள் டிகார்ட்ஸ் ஒரு 10 இயர்ஸுக்கு வந்து பார்ப்பீங்களாக இருந்தால் மார்க்கெட் கீழ் இருந்தது. இப்போ நீங்கள் 2010 பிட்காயின் வாங்கியிருப்பீங்களாக இருந்தால் $1 $2. இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா $88,000. அப்போ என்ன செஞ்சு மார்க்கெட் வந்து அப்படியே வந்து மேலுக்கு கூட்டிகிட்டு போயிருக்கு. சரியா? ஸோ இதில் சொல்ல வர விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்பயும் வந்துட்டு லாங் டேர்முக்கு திங்க் பண்ணுவீங்களாக இருந்தால் வந்துட்டு நீங்கள் என்ன செய்யணும், ஹை லெவலில் ஒரு ப்ராஃபிட் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி டேஸ்லேயோ அல்லது இயர்ஸ் கெப்லேயோ நீங்கள் பார்ப்பீங்கன்னா இருந்தால் மார்க்கெட்டில் வந்து பெரிய ஒரு மூவ்மெண்ட் வந்து உங்களுக்கு விளங்காது. அதே மாதிரி கிரிப்டோவில் பிட்காயினில் வந்துட்டு நீங்கள் டிகார்ட்ஸுக்கு பார்ப்பீங்களா இருந்தால் பெரிய ஒரு மூவ்மெண்ட் வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதை தான் சொல்ல வர விஷயம். ஸோ கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ஹை ரிஸ்க்கான ஒரு விஷயம். அது நீங்கள் அதை செய்கிறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணிவிட்டு டெக்னிக்கல் பண்ணிவிட்டு ஃபண்டமெண்டல் பண்ணிட்டு செய்யுங்க. அதில் நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுற ஒரு விஷயம் வந்து பிட்காயின் அண்ட் ஆல்சோ எத்தூரியம். அல்கோயின்ஸை வந்துட்டு ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். பிகாஸ் லூனா கிரஷ் ஆன மாதிரி பிஃபோர் வீக் வந்துட்டு ஓஎம் கோயின் கிரஷ் ஆன மாதிரி எதுவும் எப்போ வேணாலும் நடக்கலாம். ஸோ அது நம்ம யார் கையிலையும் இல்லை, வேல்ஸ்ட கையில் எல்லாமே இருக்குது. ஸோ அதால் தான் சொல்ல வர விஷயம். டேஸ், இயர்ஸ், டிகார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டிகார்ட்ஸை வந்து சூஸ் பண்ணுறது வந்துட்டு ஒன் ஆஃப் த பெட்டரான ஆப்ஷன் லாங் டேர்முக்கு வந்துட்டு. சரியா? அதான் சொல்ல வரதுல மெயினான விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கிவ்வே பார்த்தின விஷயம் வந்து கிரிப்டோ கிவ்வே வந்துட்டு நீங்கள் கிவ்வேவில் பார்ட்டிசிபேட் பண்ணுமாக இருந்தால் கிரிப்டோ கிவ்வேவில் வந்துட்டு இது வரைக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்துட்டு 10 மெம்பர்ஸில் வந்துட்டு நேம் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுருக்கிறோம் வந்துட்டு. ஸோ நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுமாக இருந்தால் இந்த வீடியோ வந்துட்டு ரீபோஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோலேருந்து ஒரு 3 வீடியோக்கு முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிரிப்டோ கிவ்வே பார்த்தின அப்டேட் பண்ணி போட்டிங்க. அதை போய்ட்டு பாருங்கள், அதுக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த ஐடி நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொன்னால் அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணி போனீங்கன்னு சொன்னால் இந்த வெப்சைட் இருக்குது, வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும், அதையும் ஃபாலோ பண்ணிவிட்டு ப்ளஸ் யூடியூப் சேனல் இருக்கும், யூடியூப் சேனலையும் கிளிக் பண்ணி அதே மாதிரி நீங்கள் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபாலோ பண்ணிங்கன்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு எலிஜிபிள் ஆகுவீங்க. ஸோ April 30 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெனிஸ்டே வருது. ஸோ வெனிஸ்டே வந்துட்டு ட்ரோ பண்ணுறதுக்கு இருக்குது. ஸோ அதில் யார் லக்கி வின்னர்ஸ் என்னத்தை ஸோ அன்றைக்கு வந்து பார்ப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன். ஸோ அடுத்த வீடியோவில் முக்கியமான அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். பை.